இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் இந்த வாரத்துல ஆண்டவரோடு வேதத்தில் உள்ள வேதாகம பெண்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட ஜெபஜெபியத்தில் சிறந்த ஸ்திரீயாகிய அன்னாளை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அன்னாளை பற்றி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் என்பவள் ஒரு நல்ல எல்கானாவுக்கு மனைவியாக இருந்த இந்த அன்னாள் அன்னாள் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் வந்தது. தனக்கு ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த போது ஆண்டவரிடத்திலே அவள் என்ன செய்தாள்? அவள் நன்றாக ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். எனவே தான் இந்த அன்னாளை குறித்து ஜெப ஜீவியத்தில் சிறந்த ஸ்திரீயாக அன்னாள் குறிப்பிடப்படுகிறது. இந்த அன்னாள் சீலோவிலே போய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்த போதும் அவள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே அவருடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று அவள் அன்னாள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாள். ஒவ்வொரு நாளும் அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணினாள் என்றால் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே தான் பரிகசிக்கப்படுகிற நிந்தையை நினைத்து அவள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபம் கர்த்தரை அசைத்தது. இந்த நாட்களும் கூட நாம் பிறரால் நிந்திக்கப்படுகிற ஒவ்வொரு வேளைகளிலும் நாம் அவர்களை நோக்காமல் ஆண்டவருடைய பாதத்தை நாம் நோக்கும் போது நம்முடைய கண்ணீர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தரக்கூடிய தேவனாக காணப்படுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் பிறரால் பரிகசிக்கப்படுகிறோமா? நாம் பிறரால் ஏளனமாய் நாம் எண்ணப்படுகிறோமா? ஆனால் அந்த ஏளனத்தை எல்லாம் நான் நினைத்து நாம் கவலை கொள்ளாதபடி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக காணப்படுகிறாள். அன்னாள் பார்த்தால் அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். பொருத்தனை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களுக்கு நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பொருத்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிற தேவனாக காணப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத காரியங்களுக்கு ஆண்டவரோடு கூட நாம் பொருத்தனைகளை நாம் செலுத்தி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அன்னாளை பார்த்தால் அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு அவள் ஜெபித்திருக்கிறாள். அந்த கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தியிலே போய் சேர்ந்து அன்னாளுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்தார்? அன்னாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். எனவே அன்னாளை போல நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய தேவைகளுக்காக நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்காக நாம் கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிக்கப்பட வேண்டும். கண்ணீரின் ஜெபம் கர்த்தரை அசைக்கும். எனவே அவள் ஒரு குழந்தை இல்லையே என ஏங்கி தவித்த சூழ்நிலையில் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? அன்னாளுக்கு நல்ல ஒரு குழந்தையை கட்டளையிட்டார். இந்த நாட்களுக்கு கூட நாமும் அன்னாளை போல நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னாளை போல நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். அன்னாளை போல நாம் ஒவ்வொரு நாளும் பிறர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாம் கர்த்தருடைய பாதத்துல அனுதினம் நம் வீட்டிலிருந்து நாம் ஜெபிக்கும் போது இந்த அன்னாளை போல அன்னாளுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எண்ணப்படாத காரியங்கள் ஆண்டவர் அவர் செய்கிற தேவனாக காணப்படுகிறார். நான் நினைத்ததற்கு மேலாக நம்மை வழி நடத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். எனவே இந்த அன்னாளை நாம் நமக்கு முன்பாக வைப்போம். ஜெப ஜீவியத்தில சிறந்த ஸ்திரீயாகிய அன்னாளை நாம் பின்பற்றுவோம். வேதாகமத்திலே இந்த அன்னாள் ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஸ்திரீயாக காணப்படார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தின்படி எனக்கு செவி சாய்த்தார் என்று அன்னாள் கர்த்தரை குறித்து சாட்சி சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல நாம் அனுதினமும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றும் போது நாமும் அன்னாளை போல சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் ஜெபித்த போது கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தாரோ நாமும் அன்னாளை போல தனித்திருந்து ஆண்டவருடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நம்ம சேர்ப்போம். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவது என்று என்பார்கள். அவர் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்களுக்கு எல்லாருக்கும்
மேற்பட்டவள் என்று புகழார் என்று நீதிமொழியிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆம், அன்னாள் என்பவள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ. அன்னாள் என்பவர் ஜெபஜீவியத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். அந்த ஸ்திரீயினுடைய குணநலங்கள் நம்மையும் மாற்றுகிற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் இந்த வேதாகமத்தில் இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்த்தால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையும் அன்னாளுடைய அவருடைய பண்புகளும் வெளிப்படுகிறது. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தால், கர்த்தரை முதன்மையாக வைத்தால், கர்த்தரை தனக்கு தெய்வமாக கொண்டு அன்னாள் தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் கர்த்தரை முதன்மையாக வைத்து ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு சாமுவேல் என்கிற அழகான ஒரு குழந்தையை கட்டளையிட்டார். அந்த சாமுவேலை அவள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். நாமும் நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கெடுத்து நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய இவ்வளவு நாள் நாம் ஜெபித்து அந்த காரியங்கள் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணின காரியங்களை நாம் நிறைவேற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் தருகிற தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் இந்த அன்னாளை போன்று ஜெப ஜீவியத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும். ஜெபத்திலே நாம் பின்வாங்க கூடாது. நாட்களை தள்ளி போடக்கூடாது. நாளை என்று நாம் நாட்களை தள்ளி போடுமானால் நமக்கு காலங்கள் கிடைக்காது. எனவே கிடைக்கிற நேரங்களில நாம் கர்த்தருக்கென்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயினும் நம்முடைய திருச்சபைக்காக, நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் ஜெப ஜீவியத்திலே வளரும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். என்னை கேட்கிறதான் என் அன்புக்குள்ள பெற்றோர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுங்கிறவங்க ஒவ்வொரு பேரும் ஒருவேளை நீங்கள் ஒரு கலக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு பாடுகளில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு வேதனைகளில் இருக்கலாம், ஒருவேளை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு துயரத்தை போல இருக்கலாம், ஒருவேளை அன்னாளை போல ஒரு குழந்தை இல்லாத ஒரு ஸ்திரீயாக கூட நீங்கள் இருக்கலாம். என கண்பான என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அன்னாளை பாருங்கள், அன்னாளை முன்வையுங்கள், அன்னாளுடைய ஜெபத்தை நோக்குங்கள். அன்னாள் எப்படி ஜெபித்தாளோ அதை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்துங்கள். அன்னார் கண்ணீர் விட்டு ஜெபித்தாள், பொருத்தனையோடு ஜெபித்தாள், அன்னாள் ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபித்தாள். அதே போல நாமும் நம்முடைய பொருத்தனைகளை ஜெபித்து ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவரிடத்திலே பதிலை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் ஜெபிப்போம். ஆண்ட பொருத்தனைகளை நாம் செய்திருந்தால் அதை செலுத்த தவறாமல் கர்த்தருக்கென்று நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மகிமை